நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க உள்ளதாக தெரிவிக்கிறது. புரசைவாக்கம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் திருமணமான முதல் நாளன்று தனது மனைவியை வெளிப்படுத்திய விபரீத ஆசையால் விரக்தியடைந்து செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட மனைவி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் கணவர் கைது செய்யப்பட்டுள்ளார். என்ன நடந்தது? புரசைவாக்கம் பார்த்தசாரதி தெருவை சேர்ந்த ஆக்ஸ்டின் ஜோசுவா வயது 33 என்பவருக்கும் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியைச் சேர்ந்த 24 வயது இளம் பெண்ணுக்கும் கடந்த 23ஆம் தேதி திருமணம் நடைபெற்றது. திருமண தகவல் மையம் மூலம் இருவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. திருமணத்துக்கு பின் புது பெண் கணவரின் வீட்டுக்கு வந்தார். முதலிரவில் அன்று 24ஆம் தேதி அறைக்குள் சென்றவுடன் அகஸ்டின் ஜோசுவா உடனடியாக தாம்பத்திய உறவு கொள்ள விருப்பம் தெரிவித்தார். ஆனால் பெண் தன்னுடைய விபரீத ஆசையை வெளிப்படுத்தினார். அவர் முதல் 2 நாள் இருவரும் மனம் விட்டு பேசுவோம், அதன் பிறகு மேற்படி சமாச்சாரங்களை தொடங்கலாம் என கூறினார். மனைவியின் விபரீத ஆசையை கண் அதிர்ச்சியான அகஸ்டிமா அதற்கு சம்மதிக்காமல் இப்போது உறவு கொள்ளலாம் என வலியுறுத்தினார். ஆனால் புது பெண் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்ததால் ஆத்திரமடைந்த அகஸ்டின் அறையில் இருந்த சுத்தியை எடுத்து அவரை சரமாரியாக தாக்கினார். இதில் பெண்ணின் கைகள், கால்கள் மற்றும் நெற்றி காயங்கள் ஏற்பட்டன. இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த பெண் கூச்சலிட்டார். ஆனால் அகஸ்டின் அவரை அறையில் பூட்டிவிட்டு தப்பியோடினார். மயக்க நிலையில் இருந்த பெண் இரவு முழுவதும் அறையிலே இருந்தார். மறுநாள் காலை உறவினர்கள் அறையை திறந்து அவரை மீட்டு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். சம்பவம் குறித்து கீழ்ப்பாக்கம் துணை கமிஷனர் ஜெரீனா பேகம் உத்தரவின் பேரில் உதவி கமிஷனர் கண்ணன் மற்றும் இன்ஸ்பெக்டர் ராஜா விசாரணை நடத்தினர். அகஸ்டின் ஜோசுவா மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டது. நேற்று தாக்குதலுக்கு பயன்படுத்திய சுத்தியாலும் அவர் வேப்பேரி காவல் நிலையத்துக்கு வந்தார். போலீசார் அவரை கைது செய்து நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க உள்ளதாக தெரிவித்தனர். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பெண்ணிடம் போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்தனர். இதில் அவர் கூறிய ரகசியம் பகீர் ராகம் திருமண மண்டபம் தகவல் மையம் மூலம் இருதரப்பும் பேசித்தான் திருமணம் முடிவானது. அகஸ்டின் தன்னை வசதி படைத்தவன் என கூறினார். வரதட்சணை வேண்டாம் என கூறினார். ஆனால் வீட்டுக்கு வந்த பிறகு அவர் ஏற்கனவே 2 பெண்களுடன் தொடர்பில் இருந்தது தெரிய வந்தது. ஒரு பெண்ணுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். அதை பொருட்படுத்தாமல் நான் அவருடன் வாழ விரும்பினேன். ஆனால் அவர் மனம் விட்டு பேசாமல் என்னுடன் கூட உறவில் ஈடுபட்டதையே குறியாக இருந்தார். பேசிக்கொண்டு இருந்த போதே திடீரென தாக்கினார். உயிர் பிழைத்தது அதிர்ஷ்டம், இனி அவருடன் வாழ முடியாது என்று தெரிவித்தார். இச்சம்பவம் புதுமண தம்பதியினிடையே நம்பிக்கை மற்றும் புரிதல் இல்லாமை குறித்து சமூகத்தில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. போலீசார் மேலும் விசாரணை நடத்தி வருகின்றனர். சரி, நீங்க சொல்லுங்க மக்களே, என்ன சொன்னாலும் மனைவியை சுத்தியாலும் தாக்கியது தவறுதான், அதில் மாற்று கருத்தே இல்லை. அதே நேரம் பெண் செய்தது சரியா அல்லது கணவன் விட்டு கொடுத்து போயிருக்கலாம் என்று தோன்றுகிறதா? 1000 கனவுகளுடன் புது மனைவியுடன் முதலிரவை கழிக்கச் சென்ற கணவனிடம் முதலில் மனசு விட்டு பேசலாம் என்று மனைவி கூறியது தவறா? கல்யாணத்துக்கு முன்னாடியே மனசு விட்டு பேசாமல் முதலிரவில் வந்து மனசு விட்டு பேசலாம் என்று கணவனின் எதிர்பார்ப்பை நொறுக்கியது நியாயமா? இங்கே இருவரின் பாலினம் தாண்டி சிந்தித்து பாருங்கள். யார் மீது தவறு என்று உங்களுக்கு தோன்றுகிறதோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இத்துடன் செய்தி விரிவடைகிறது. மேலும் இதே போன்ற செய்திகளை காண சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.